வலிமை ஒரு நாளில் விளங்கும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் 22வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தும் 22:12. இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த நாட்களிலே நம்ம அவசியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களில் ஒன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்காரா? ஆமா, வந்திருக்கிறார். எப்போ வந்தாரு? அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக மரியாள் யோசேப்புக்கு மகனாக மரியாளுடைய வயிற்றிலே அவர் குழந்தையாக பிறந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். பூமியில வந்து நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடைய ஒரு சாதாரணமான மனிதனாக நம்மை போல வாழ்ந்தார். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தை வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அநேகரை சொஸ்தமாக்கினார். இந்த கடைசி 3.5 ஆண்டுகளில் அநேகரை சொஸ்தமாக்கினார். அநேகரை விடுதலை கொடுத்தார். பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலை கொடுத்தார். சத்தியத்தை போதித்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்னார். ஆனால் அவருடைய பாதிகள் அவருடைய எதிரிகள் என்ன செய்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பொறுக்க மனதில்லாமல் அவர்களை சிலுவையில் அடித்து அவரை கொலை செய்தார்கள். சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துவேன் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தார். எழுந்து 40 நாட்கள் தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக அநேகருக்கு காண்பித்தார். 40 நாட்கள் அவர் மரித்து உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் உலகத்துல தான் உயிரோடு இருக்கிறவராக பல சந்தர்ப்பங்களில் பலருக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவர் மறுபடியும் என்ன செய்து போறார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. அதான் நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்க புதிய பழைய பல இடத்துல நம்பிக்கைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். நம்பிக்கைன்னா வரணும் இல்ல, நம்ம இயேசு கிறிஸ்து வர போறோம். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. நமக்கு ஒரு தைரியமான ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர போறார். சரி, எப்ப போனாரு? இங்கிருந்து போனார், பூமிக்கு வந்தார்ல, எப்ப போனாரு? நம்ம சில காரியங்களை அடிப்படையான ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெரும்பாலானது தெரியாது என்பது எனக்கு தெரியும். அத சில காரியங்களை அவசியமான சத்தியத்தையும் நம்ம செய்ய வேண்டியதும் பார்த்து முடிக்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12. எப்போ இங்கிருந்து வானத்துக்கு போனார்? வாசிக்கலாம். வாசிங்க, எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1, 10, 11, 12. 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. அவர் போகிற போது இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து வானத்துக்கு அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர் வானத்துக்கு எதிர் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் அவர்களுக்கே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அல்லேலூயா, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். பாத்தீங்க. அப்பொழுது அவர்கள் பிரயாண தூரத்திலே ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து, சரி, அப்போ இயேசு கிறிஸ்து எங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எருசலேமுக்கு அருகான ஒலிவ மலை என்கிற மலையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது 2 வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 மனுஷர் சொல்லுவாங்க, கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து உங்கள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வாரு? திரும்ப வருவார். எங்க வருவார்? அதே ஒலிவ மலைக்கு ஆண்டவர் திரும்ப வர போறார். அப்போ எங்கிருந்து போனார்? ஒலிவ மலையிலிருந்து ஆண்டவர் போனார். போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்? யாராவது சொல்லுங்க. போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து போனார்ல, இப்ப எங்க இருக்கிறார்? வானத்துல இருக்க. கரெக்ட். வானம் வேற ஏதாவது வசனம் சொல்லுதா? பாத்தீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:50. இயேசு எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. இப்ப எங்க இருக்கிறார்? வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும்
அல்லேலூயா. தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் இன்றைக்கு இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுங்க, அதை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2:1. நமக்காக என்ன செய்கிறார்? வலது பாரசத்தில் உட்கார்ந்து நின்று இருக்காரு. வலது பாரசத்தில் இருக்காருல்ல, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வலது பாரசத்திலிருந்து இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாராம்? நம்ம பாவம் செய்தா நமக்காக பிதாவினிடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். இது என்னுடைய மகன், நான் இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். பிதாவே இவனை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் போது, எத்தனை முறை பாவம் செய்தாலும் இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சிருக்காரு? பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார், ரெக்கமெண்ட் பண்றார். விட்டுருங்க, என் ரத்தத்தை நான் கொடுக்குறேன், என் ரத்தத்தினால மன்னிப்பு கொடுங்க. இவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், இவளுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், பிதாவே மன்னிங்கன்னு இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக இப்பொழுது இந்த நிமிஷத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் பரிந்து பேசுகிறார். ஆனால் இனி ஒரு நாள் வரப்போறார், அப்பொழுது அவர் பரிந்து பேசுகிறவராக அல்ல, அவர் நியாயாதிபதியாக வரப்போறார். அல்லேலூயா. ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் அவர் பக்கத்து வீட்டுல ஒரு வக்கீல் இருந்தார். அந்த இளைஞனுடைய தாய் வந்து ஒரு விதவை தாய். அவன் அப்பப்போ சின்ன சின்ன தப்பு செய்வான். அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அவனை பராமரிக்க முடியாது, அவனை சரியானபடி வளர்க்க முடியல. ஆனா பல தவறுகளுக்கு உட்பட்டு அவன் அப்பப்போ தப்பு செஞ்சிருவான், ஏதாவது திருடிடுவான், இல்ல ஏதாவது ஒரு சண்டை போட்டுருவான். உடனே அவன் அம்மா அனுப்பிடுவாங்க நேர பக்கத்து வீட்டு வக்கீல் தெரிஞ்சு விட்டானே, அவருக்கு ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஆனா அவரும் பரிதாபப்பட்டு பாவம் அப்பா இல்லாத பிள்ளை அப்படின்னு இருக்குவாரு. ஒவ்வொரு முறையும் இவன் ஏதாவது பிரச்சனை வந்துட்டான்னா அவங்க அம்மா வந்து கூட்டு வருவாங்க. அந்த வழக்கறிஞர் என்ன செய்வாருன்னா சொல்லுவாரு, இவன் இளைஞனா இருக்கிறான், இவன் படிக்க வேண்டியது இருக்கு, இவன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் என்ன செய்வாரு? நீதிபதி பரிந்து பேசுவாரு. ஏதாவது ஃபைன் போட்டாங்கன்னா அதே என்ன செஞ்சுவாரு? இந்த வழக்கறிஞரே அந்த தாய்க்காக என்ன செஞ்சுவாரு? அவரே பணத்தை கட்டிடுவார். பணத்தை கட்டி பல முறை தப்பிச்சிருக்காரு. அப்ப இந்த இளைஞனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, என்ன தப்பு பண்ணாலும் நமக்காக யார் இருக்கா? வழக்கறிஞர் இருக்காரு, பக்கத்துல வக்கீல் இருக்காரு, நமக்காக பாத்துவாரு. அம்மா சொன்னாங்கன்னா நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னா. கொஞ்ச நாள் ஆச்சு, அவன் பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். இந்த வழக்கறிஞர் என்ன செஞ்சாரு? இல்ல இப்ப வீட்டுல இல்ல, வேற இடத்துக்கு மாற்றல் ஆகி போயிட்டார். ஒரு நாள் பெரிய ஒரு கொலை கேஸ்ல மாட்டிட்டு அவன் வந்து முன்னாடி நிக்கிறான். இப்ப அந்த வழக்கறிஞர் இல்ல, வழக்கறிஞர் அவன் ரொம்ப கவலையோட இருக்கான். வழக்கறிஞர் நமக்காக எப்பவும் பரிந்து பேசிட்டே இருப்பாரு, வழக்கறிஞர் இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரு ஜட்ஜோட முகத்தை பாக்குறான். அந்த வழக்கறிஞர் ஜட்ஜா உட்காந்து, வழக்கறிஞரே இப்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. இப்ப ரொம்ப அப்பா, முன்னாடி வழக்கறிஞரா இருக்கும் போதே நம்மளை காப்பாத்திட்டு இருந்தாரு, நமக்காக பரிந்து பேசினாரு. இப்ப அவர் எப்படி ஆயிட்டாரு? ஜட்ஜா மாதிரி தான் நம்ம உறுதியான விட்டு நம்ம அது நம்மளை பரிந்து பேசுறது தேவையே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருந்தான். இவனுடைய குற்றங்கள் வாசிக்கப்பட்டது. அரசு தரப்பு வக்கீல் இவனோட குற்றங்களை அடுக்கினாரு. நீ ஏதாவது சொல்ல விரும்புறாயன்னு எதுவுமே சொல்லல. எப்படியும் நம்ம வக்கீல் தான் இப்ப எப்படி இருக்காரு? ஜட்ஜா உட்காந்துக்காரு, ஒரு பிரச்சனை இல்லைன்னு கம்மனு இருக்கான். அந்த வக்கீலா இருந்தவர் ஜட்ஜா அவர் எழுதுறாரு, இந்த மனிதனுக்கு நான் அதிகபட்ச தண்டனையாக நான் தூக்கு தண்டனை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த பேனாவின் முனையை முடிச்சிட்டாங்க. அவன் வெளியே வந்தோன்னா கதறான், எத்தனை முறை என்னை காப்பாத்துறீங்க, நீங்க ஜட்ஜா வந்தோடனே என்னை காப்பாத்துறீங்கன்னு நினைச்சேன். அப்பா சொன்னாரு, நான் வழக்கறிஞராக இருந்து வரைக்கும் தான் அவனுக்கு பரிந்து பேசுறேன். இப்ப நான் வழக்கறிஞர் இல்ல, நான் நீதிபதி, நான் நீதிதான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுவார். ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுவார். எத்தனை முறை தவறினாலும் நமக்காக பரிந்து பேசுவார். நீங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும் சரி, இயேசுவே எனக்காக உதவி செய்யுங்கன்னா உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுடைய குற்றத்திலிருந்து உங்களை விலக்கி உங்களை நல்லா வாழ சந்தேகமே கிடையாது. ஆனா மத்திய வானத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலையில நியாய தீர்ப்பு நாளிலே நமக்காக பரிந்து மன்றாடுதல் கிடையாது, நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு எங்க இருக்காரு சொல்லுங்க? இந்த வசனத்தினுடைய எங்க இருக்காரு இயேசு கிறிஸ்து? வலது பாட்டு, கரெக்டா சொல்லி, சூப்பர். என்ன செய்துட்டு இருக்கிறா இயேசுவானவர்? நமக்காக பரிந்து பேசி நம்முடைய குற்றங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். சரி,
இயேசு ஏன் இந்த பூமிக்கு வரப்போறாரு? இயேசு சொல்றாரு, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தோம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்? ஏன் வரணும்? வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 22ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். ஏற்கனவே வசனம் வாசிங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி ஹல்லேலூயா. எதுக்காக வர்றதுமா? பலன் கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. ரிவார்டு கொடுக்க வருகிறார், அவார்டு கொடுக்க வருகிறார். நம்மளுடைய அவனுடைய கிரியைகளுடைய பலனை அளிக்கும்படி வருகிறார். கிஃப்ட், ரிவார்டு, அவார்டு நமக்குடைய பூமியில நாம செய்த எல்லா கிரியைகளுக்கு தக்கதான பலன்களை, ரிவார்டுகளை, அவார்டுகளை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிறார். பரிசுகள் கொடுக்கும்படி வருகிறார். நம்மை மேன்மைப்படுத்த அவர் வருகிறார். நம்ம உயர்த்த அவர் விரும்புகிறார். நமக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு மேன்மையை அளிக்கும்படி நம்ம பூமியில நம்ம பட்ட பாடுகளுக்கும் பட்ட வேதனைகளுக்கும் இருந்த பொறுமைகளுக்கும் ஆண்டவர் அதற்கு ஒரு ரிவார்டு பண்ண விரும்புகிறார், பலன் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தி நம்முடைய எல்லா உண்மைக்கும் தக்கதாக, நம்முடைய எல்லா பலன்களுக்கும் தக்கதாக நமக்கு ரிவார்டு கொடுக்க வருகிறார் என்று வசனம் சொல்றது. இன்னொரு வசனம் சொல்றது, ஆண்டவரே சொல்றார், நான் எதுக்கு இந்த பூமிக்கு உங்களை நான் திருப்பி உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லப்படுற பாத்தீங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 2-3 வசனம். பல வசனங்கள் நீங்க வாசிக்கணும், சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். கடைசியா அந்த காரியங்களை பார்க்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாததுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாத்தீங்க, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து ஹல்லேலூயா நான் உங்களை சேர்த்து. இப்ப சொல்லுங்க, வசனத்தை வாசிச்சுல எளிமையா போயிடுது. எதுக்காக இயேசு வர போறாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? எதுக்காக இயேசு வர போறாரு? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சூப்பரா, அம்மா நல்ல கரங்கள் தருங்க. அவரோடு கூட நம்ம ஏற்பட கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா. நீங்க இந்த பூமியில இருக்கிறோம், பல விதமான கஷ்டங்கள், பிரச்சனை, போராட்டங்கள், வேதனைகள் ஏன்னா இருக்கிறோங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. ஆனாலும் கர்த்தரை வைத்திருக்கிற பாதைகள் வைத்திருக்கிற இடத்துல இருக்கணுமே அப்படிங்கறதுக்காக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றப்பா, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு தைரியமான வார்த்தை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. ஆண்டவர் வர்றதுக்கான ரீசன், நான் உன்னை கண்டிக்க வரேன், தண்டிக்க வரேன் அப்படி சொல்லல. முதல் வசனம் என்ன வாசிக்கும்? நான் பலன் கொடுக்க வருகிறேன், உனக்கு ரிவார்டு கொடுக்க வருகிறேன், உனக்கு அவார்டு கொடுக்க வருகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உனக்கு நீ பட்ட பாடுகளுக்கும் நீ எல்லா விழுந்த எல்லா கஷ்டங்களுக்கும் உனக்கு நான் மேன்மை அளிக்க நான் வருகிறேன். இரண்டாவது என்ன வசனம் வாசிக்கும்? நான் இருக்கிறத நீ இருக்கணும். ஹல்லேலூயா. நீ என்னோடு கூட இருக்கும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக நான் வரேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. எவ்வளவு எத்தனை பேர் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அவரோடு வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருவேன்னு சொல்றாரு. நம்ம சொன்னோம், ஆண்டவரே இயேசுவே சீக்கிரமாய் வாரும், இயேசுவே சீக்கிரமாய் வாரும், இயேசுவே நான் சீக்கிரம் ஆமான்ற வாங்க. நீங்க என்னைய உங்களோடு இருக்கும்படி என்னை கூட்டிட்டு போக போறீங்களா? அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. சீக்கிரமாய் என்னை என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போங்க வாங்க அப்படின்னு நம்ம தைரியமாய் நம்ம சொல்ல முடியும். சரி, எப்ப வருவார்? இயேசு எப்போ வருவார் சொல்லுங்க. அதிகமா இயேசு எப்பொழுது வர போகிறார்? பைபிள்ல போட்டுட்டா போடலையா? போட்டுட்டா போடலையா? போட்டுருக்கு. பைபிள்ல சிலர் சொல்ற பைபிள்ல இருக்கு. உங்களுக்கு முடிஞ்சா கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படிங்களா? பைபிள்ல இருக்குது. எங்க இருக்குது? மத்தையில இருக்குது. சரி, வாசிக்கலாமா? மத்தையில 24ஆவது அதிகாரம், மத்தை 24ஆவது அதிகாரம் 42 44 வரைக்கும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் என்ன டைம்ல வருவார் என்று ஹல்லேலூயா நமக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் எந்த டைம்ல வருவாரு, எந்த வருஷம் வருவாரு, எந்த மாசம், எந்த நாளிகை, எந்த டைம் நமக்கு தெரியாது. பாத்தீங்க பரவாயில்ல. திருடன் SMS பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த டைமுக்கு வரன்னு என்ன செய்ய மாட்டாங்க,
வரமாட்டான். இந்த டைம்ல வரேன்னு அவன் சொல்ல மாட்டான். அதே மாதிரி ஆண்டவரும் இந்த டைம்ல வருவேன்னு நான் சொல்லிட்டு வர போகிறது இல்லை. வாசிங்க. விழித்திருந்து சரி, ஓகே. லூக்கா 17:34 வாசிங்க. 17:34. லூக்கா 17:34. எப்ப வருவார், எப்ப வருவார் அதில் போட்டு ரொம்ப தெளிவா போட்டு எடுத்துட்டீங்களா? லூக்கா 17:34. இப்ப எடுக்க சிரமப்படுறீங்க. எடுங்க. லூக்கா 17:34. வாசிங்கம்மா. அந்த ராத்திரியிலே, நல்ல கவனிங்க, அந்த ராத்திரியிலே, அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருந்த 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப வர போறாரு? எப்ப வர போறாரு? ராத்திரி. நல்ல கரங்களை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து எப்ப வர போறாரு? ராத்திரி போட்டுருது. அந்த ராத்திரி போட்டுருக்கு. கரெக்ட் தான். அந்த ராத்திரியில வர போறாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். திரிகை எப்ப திருப்பாங்க இஸ்ரவேல் தேசத்துலன்னா மத்தியானம் திரிப்பாங்க. எப்ப திரிப்பாங்க? அப்போ இயேசு எப்ப வர போறாரு? மத்தியானம் வர போறாரு. எப்ப வர போறாரு? நல்ல கரங்களை தட்டுங்களா. இயேசு கிறிஸ்து மத்தியானம் வர போறாரு. பாத்தீங்க. அடுத்த வருஷம் வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு. அப்போ வயல்ல எத்தனை எப்ப வேலைக்கு போவாங்க? காலையில போவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப வர போறாரு? காலையில வர போறாரு. இயேசு கிறிஸ்து காலையில வர போறாரு. இயேசு கிறிஸ்து மத்தியானம் வர போறாரு. இயேசு கிறிஸ்து நைட் வர போறாரு. இது எது உண்மை? எல்லாமே உண்மை. எல்லாமே ஒரு தேசத்திலே ஒரு நாட்டில அது காலையிலயா இருக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது அது இன்னொரு நாட்டுல மத்தியானமா இருக்கும், இன்னொரு நாட்டுல இரவு நேரமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த நேரத்தை வருவான்னு யாராலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வயல்ல இருக்கிற காலையில ஒரு தேசத்துல அது காலையில இருக்கும், ஒரு தேசத்துல அது மத்தியானமா இருக்கும், ஒரு தேசத்துல அது சாயங்காலமா இருக்கும், ஒரு தேசத்துல அது நடு நிறுத்தியாக இருக்கும். எப்பொழுது வருவார் என்று எவருக்கும் தெரியாது. இதுல இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவர். ஒரு வீட்டுல 2 பேர் படுத்திருக்காங்க. யார் படுத்திருப்பா? கணவன் மனைவி. ஒரு 2 பேரும் ஒரே நேற்று வரலாம், 2 பேரும் ஞானஸ்நானம் படுத்திருக்கலாம். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் விட்டுட்டு போகணும் இல்ல, கைவிடப்படுவார். பரிதாபத்துக்குரிய நிலைமையாயிடும். 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருத்தர் சொந்த புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாருமே கைவிடப்படக்கூடாது. ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணி. கைவிடப்படாம வாய்ப்பு உண்டு. வயல்ல 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்ப எந்த டைம்ல வருவாரு, எந்த டைம்ல வருவாரு இயேசு கிறிஸ்து யாராயுமே உலகம் யாராவது சொல்றாங்க. இப்ப ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போதகர் யூடியூப்ல பேசுறாங்க. அனுப்பி வச்சு என்கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேசியிருக்காரு. அவர் அமெரிக்காவில் உள்ள போதகர், தமிழ் போதகர், ரொம்ப பிரபலமான போதகர். இந்த தேதி ஜூன் மாசம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி 2023ஆம் வருஷத்துல 1ஆம் மாசம் சொன்னாங்க. அதே ஒருத்தர் போன் பண்ணாங்க, நீங்க எல்லாம் ரெடியா இருந்துக்கீங்க. என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணாங்க, ரெடியா இருந்துங்க, உங்க குடும்பத்தெல்லாம் சரி பண்ணிக்கணும், எல்லாத்தையும் சபையெல்லாம் சரி பண்ணிடுங்க. இயேசு கிறிஸ்து எப்ப வர போறாரு? ஜூன் மாசம் வர போறாரு. எப்ப வர போறாரு? நான் கேட்டேன், பைபிள்ல என்னைக்குமே வாசிச்சது இல்லையா? ஆண்டவர் இந்த நாளிகையில வருவார் என்று யாருக்கும் தெரியாதுன்னு வாசிச்சது இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் வெளிப்பாடு வந்திருக்கு. அவருக்கு எப்படி ஸ்பெஷல், ஒருத்தருக்கு எந்த வெளிப்பாடு வராது. நான் சொன்னேன் ஜூன் மாசம் அதை சந்திக்கலாம்னு சொன்னேன். ஜூன் இப்ப அந்த இன்னமும் அந்த யூடியூப்ல அந்த இது இருக்குது. ஜூன் மாசம் வந்து ஜூன் மாசம் வந்துச்சு, போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. எங்க வந்தாரு? யாராவது இப்படி வஞ்சிட்டாங்கன்னா இந்த டைம் எனக்கு தெரியும், எனக்குன்னு ஸ்பெஷலா ஆண்டர் வெளிப்படுத்திக்க எவருக்குமே ஆண்டர் வெளிப்படுத்த மாட்டான். இயேசு கிறிஸ்து எந்த டைம்ல வருவார்னு யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம விழித்திருக்கணும். திருடன் இந்த நாளிகையில் வருவான் என்று அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருக்கணும் வசனம் சொல்லுது. சரி, வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாரு. நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடையாளங்கள். சரி, இதெல்லாம் நடந்துச்சுன்னா இதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன், இந்த பூமிக்கு நான் வரப்போறேன்னு இயேசு சொன்னார். அதோட வசனங்களை வாசிப்போம். லூக்கா 21 10-11. லூக்கா 21:10-11. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். அப்ப யுத்தங்கள் நடைபெறும். யுத்தங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நான் வருவேன்.
ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா இன்னொரு ராஜ்யம் எழுப்போம், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடு எழுப்போம், நாட்டுக்கு நாடு சண்டை நடக்கும், வீட்டுக்கு வீடு இல்ல நாட்டுக்கு நாடு சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் நான் வருவேன்னு சொல்றேன். வாசிங்க. பூமி எதிர்ச்சி வரும், நிலநடுக்கங்கள் உண்டாகும். இத்தனை ரிக்டர், 8 ரிக்டர் 7 ரிக்டர் அப்படி இடிபாடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹைதி தீவுல பாத்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்கான பேர் போன வருஷத்துல மரித்து போனாங்க. ஹைதி தீவுல நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். வாசிங்க. பஞ்சம் வரும், சாப்பாடு இருக்காது, சாப்பாடு இல்லாம பல விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறும், கண்ணா பின்னாலும் இது வரைக்கும் இல்லாதபடி ஏறும். அப்புறம் தெரிஞ்சுக்கங்க, இயேசு வர போகிறார். வாசிங்க. கொள்ளை நோய்கள், கொரோனா வைரஸ், புது வைரஸ், ஏ வைரஸ், பி வைரஸ், என்னென்னமோ வைரஸ் சொல்லுவாங்க. எல்லா வைரஸ், எல்லா கொள்ளை நோய்கள்லாம் வரும். வாசிங்க. அப்புறம் பயங்கரமான தோட்டம் உண்டாகும், வானத்துல பெரிய பெரிய இதுவரைக்கும் இல்லாத தோற்றங்கள் எல்லாம் வானத்தில் உண்டாகும். 25 வாசிங்க. 25, 26, 27 அதே அதிகாரம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள். சில சந்திரன் ரத்தமாக மாறின வீடியோஸ் இருக்கு, சூரியன் கருப்பாக மாறுகிறது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். வாசிங்க. இருக்கும். அப்போ உலகத்துல இதெல்லாம் நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் யார் வர போறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர போறா. இப்ப இது கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்பது மறந்துடாதீங்க. இனி எத்தனை இந்த பேசுற நேரத்திலயோ அடுத்த 1 மணி நேரத்திலயோ இயேசு வர வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்துக்கு தான், அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இந்த பூமியில வாழணும். இயேசு வர போறா. நம்ம இன்னைக்கு எல்லா கஷ்டங்களும் மாறப்போகுது, இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகுது. நான் இயேசுவோடு இருக்க போறேங்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தான் இந்த பூமியில கட்டி அழுகிறதுக்கு சபிக்கப்பட்ட பூமியில ஒண்ணுமே இல்லை. இயேசுவோடு வாழ போகும். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் மாற போகிறார். ஹல்லேலூயா. எப்படி வருவார் என்று வாசிக்கலாம். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும். எப்படி வருவார்? இயேசு வரும்போது எப்படி இருக்கும்? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஒண்ணுங்க பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், இரண்டாவது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். வாசிங்க. வேத எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். போதும். ஆண்டவர் சைலண்டா வருவார், சத்தத்தோடு வருவார். முதல்ல ஆரவாரம். என்னது ஆரவாரம்? சைலண்டா இருக்குமா சவுண்டா இருக்குமா? சவுண்டா இருக்கும். அப்புறம் இரண்டாவது ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தம். ரெண்டாவது பிரதான தூதன் சத்தம் போடுவான், அந்த சத்தம் கேட்கும். மூணாவது எக்காலம் ஊதப்படும். அப்போ ஆரவாரம், தேவதூதன் சத்தம், எக்காலம், இது எல்லாம் மிகப்பெரிய இறைச்சல் உண்டாகும். ஏதோ சைலண்டா வந்து போக மாட்டாரு, இவ்வளவு பெரிய ஒரு ஆரவார சத்தம் உண்டாகும் வானத்தில். அப்படி உண்டாகும் பொழுது அப்ப இயேசு பூமியில இறங்கி வாசிங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துல மரிச்சு போனாங்களோ, இயேசு கிறிஸ்துல உண்மையா வாழ்ந்து மரித்து போனார்களோ, அவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ உண்மையா ஏற்றுக்கொண்டு மரித்த எல்லா பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அவங்க மரிச்சிருந்தாலும் சரி, அவங்க எலும்பு ஒண்ணு இல்லாம இருந்தாலும் சரி, எல்லா எலும்புகளையும் ஆண்டவர் ஒன்று சேர்ப்பார். அவங்க சரீரங்கள் உடலில் எரிக்கப்பட்டிருந்தாலும் சாப்பல் வந்து அந்த மனுஷனை உண்டு பண்ணுவார். அவன் கடலில் எரியப்பட்டிருந்தாலும், மீன்கள் தின்றிருந்தாலும் அந்த மீன்கள் வெளியில இருந்து அந்த எலும்புகளையும் சதையையும் எரிந்து ஆண்டவர் கொண்டு வருவார். என்ன நிலைமை சுட்டரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றையும் சேர்த்து அந்த மனிதராக எழுப்பி யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா மனிதர்கள் அவரை திரும்ப எழுப்புவார். அல்லேலூயா. பின்பு வாசிங்க. உயிரோடு இருக்கிற நாமும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். சொல்லுங்க, வாசிங்க. இப்ப உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு நாம போவோம். மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அல்லேலூயா, இவ்விதமாய் எப்பொழுதுமே கர்த்தருடனே அந்த ஒரு நம்பிக்கைக்கு தானே நீங்க வரீங்க சர்ச்சுக்கு. அல்லேலூயா. வேற ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு என்ன கிடைக்கும்? வீடு கட்டுவனா, மகளுக்கு கல்யாணம் பண்ணுவோம்னா, குழந்தை பிறக்குமா, ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்குமா, என் பிள்ளை நல்லா பாஸ் ஆயிடுமா, வேலை கிடைக்குமா? இல்ல, ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதெல்லாம் தானா ஆண்டவர் கொடுப்பார். பல காரியங்கள் நம்ம பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அது பெரிய காரியம் கிடையாது. நம்ம ஒரு நம்பிக்கை, நான் இயேசு கிறிஸ்துவோடு நான் சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. பின்பு நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக, ஆண்டவர் நம்மளை இங்கிருந்து தூக்கி போக மாட்டாரு. நம்ம என்ன செய்வோம்?
நம்மளும் எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு ஆண்டவர் மத்திய வானத்தை வந்து நினைப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மள அப்படி வேறு ரூபத்துக்கு கற்றுக்கொண்டு போவார், வேறு ரூபத்தை கற்றுக்கொண்டு போவார். என்னை இந்த சரீரத்தை வந்து மகிமையின் சரீரமாய் கத்தர் மாட்டுவார். இப்பொழுது நான் இங்க வந்துட்டேன்னு இப்ப ஆர்டர் வரும்பொழுது நான் என்னன்னா இந்த மைக்கு கீழே கிடக்கும், என்னோட ஷர்ட் இந்த இதெல்லாம் பரவது போகுது, பெல்ட் இதெல்லாம் நினைச்சது பரவ போகுது. எனக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்து ஆண்டு நினைச்சுவாரு கொண்டு போகும். ஒருத்தர் வண்டியில யோசிச்சு பாருங்க, டிராபிக் போயிட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு, சர்ச்சு நிறைய பேர் வண்டியில கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்க ஒரு ஒருத்தர் ஏசு வந்துட்டாரு, அவர் மேல போயிடுவார். கார் எங்க போவோம்? ரோட்ல எங்க போயிருந்தோம் ஆக்சிடென்ட். உலகத்துல மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகும். அடுத்த நாள் பேப்பர்ல செய்தி வரும், தனிய பேரில் 250 பேரை காணும், வருமா வராத? மாதவத்தை எத்தனை பேரை காணும், திருச்சியில் எத்தனை பேரை காணும், இவங்களாம் எங்க கொண்டு போனாங்க, எங்க ஒழிஞ்சுட்டாங்கன்னு தெரியல. போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபடுகிறார். கொள்ளவே மாட்டாங்களா? யாரா நம்புவாங்களா? இயேசு கொண்டு போனான்னு சொன்னா நம்புவாங்களா? இல்ல இவங்க எங்கேயோ போயிட்டாங்க, இவங்க எங்கேயோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நாட்கள் யுத்தம் நடக்கும் சொல்றாங்க. அந்த நாட்கள்ல யுத்தம் நடக்கிற நாட்கள்ல நடக்கிறதுனால யார் யார் எங்கெங்க இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. ஆனா இவங்க யுத்தத்துல தொலைஞ்சு போயிருப்பாங்கன்னு கணக்கு காமிப்பாங்க. யுத்தத்துல தொலைஞ்சு போயிட்டாங்க, பதுங்கி இருக்காங்க, எங்கேயோ காணாம போயிட்டாங்க, அப்படி கணக்கு போடுவாங்க. ஏற்று எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு எடுக்க மாட்டாங்க. அமெரிக்கால பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை அறிந்த அமெரிக்கா என்ன பண்ணா, மொதமான பிளைட் எல்லாம் வந்து ஒரு பையன் தான் ஓடிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, டூவீல் பேர் 2 பேர் போட்டாங்க. ஏன் ஒரு பையன் எடுத்துக்கொள்ளப்பட்டா இன்னொரு பையன் என்ன செய்வாரு, அந்த போட்டு இறக்கலாம். ஒருவேளை 2 பேரை ரசிக்கப்பட்டாங்க தெரியும். இப்ப பெரிய 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 பாருங்க. அப்போ உலகத்துல பல இடங்களில் என்னாகும், காணும் அவங்கள காணும் இவங்கள காணும் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து அவன் சொல்லுவாங்க, கண்டிப்பா இது சொல்லும் என்னன்னு தெரியல, உலகத்துல இருக்கிற 3 வயது 5 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தைகளையுமே என்ன செய்யல காணும். எல்லா சிறு குழந்தைகளையும் காணும். ஏன்னா எல்லாரையும் யாரும் எழுதிப்பாரு, பாவம் மரியாதை சிறு குழந்தைகள் என்ன செஞ்சிருவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. எல்லா சிறு குழந்தைகள் எடுத்துக்கொள்ளப்படும். வயிற்றுல இருக்கிற வயிற்றுல பிறந்த அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல யோசிச்சு பாருங்க, பேபி ஹாஸ்பிட்டல் போங்க, குழந்தைகள் 250 குழந்தைகள் 250 குழந்தைகள் இருக்கும் காணும். ஒரு நர்ஸ் பேபியை கொண்டு போயிட்டே இருப்பான். இப்படி திரும்ப வெறும் துணிதான் இருக்கும். ஐயோ டாக்டர் டாக்டர் காணும். ஆமா இந்த வார்டில் கூட இத்தனை குழந்தைய காணும். யாரும் என்ன பண்ணிட்டாங்க, குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி பெரிய ஒரு பெரிய நாட்கள் நடக்கும். அது நமக்கு பெரிய சந்தோஷம். நாம இயேசுவோடு அல்லேலூயா மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட அந்த மகிமையான நாளுக்காக தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா விதமான பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இருக்கா, இயேசுவோடு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நீ என்ன வேணா உலகத்தோட எல்லா காரியம் இருக்கலாம் இருக்குது, அதுக்காக இல்லை, அதுக்காக நம்ம பாடுபடுறோம், அதுக்காக கஷ்டப்படுறோம். அது மட்டும்தான் வேணுமா? வேற வழி இருக்கு, 1000 வழி இருக்கு. பணம் மட்டும்தான் வேணுமா? அதுக்கே சர்ச்சுக்கு வரணும். ஏன் சர்ச்சில் இல்லாதவங்க தான் அதிகம் பணம்? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? என் படிப்பு அதுதான் ஏசுக்கிட்ட வரோம். ஏசுக்கு அறியாதவங்க நல்ல யோசிச்சு பாருங்க, 600 மார்க் இருக்காங்க, ஏசு பேருக்கணுங்களா? படிப்புக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, வண்டி வீடு வாரு குழந்தைங்க. ஏன் ஆண்டவர் அறியாதவங்க குழந்தைங்க பிறக்கலையா? நல்ல குழந்தைங்க பிறகுது, நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த உலகத்து ஆரியத்துக்காக இயேசுவை தெரிகிறது அல்ல, நாம் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆதி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இல்லையோ, குற்றமற்றதா இருக்குது, குற்றம் ஒன்ற தவறு இல்லையோ அவங்களாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. குற்றம் இருந்துச்சுன்னா அவர்கள் பூமியிலேயே விடப்படுவார்கள். அல்லேலூயா. யாரா இருக்கணும், சர்ச்சில் யாரா இருக்கணும், அவங்க சாதாரண நபரா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க குற்றம் மற்றவர்களா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. குற்றம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, பாஸ்டா இருக்கட்டும், பிஷப்பா இருக்கட்டும், யாரா இருந்தா எங்கதான் இருப்பாங்க, பூமியில் தான் இருப்பாங்க. உங்களுடைய ஆத்மாவை குறித்து கவனம் கொள்வாங்க. வீணான வார்த்தைகளை பேசாது. உங்கள் சரீரங்களில் உங்க ஆத்மாக்களை கரைப்படுத்திக் கொள்ளாதே. இந்த உலகத்துக்காக எந்த நஷ்டம் வந்தாலும் விட்டுருக்கு, பரவாயில்ல, நான் இயேசுக்குள்ள என்னை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீர குற்றம் இல்லாமல் காத்துக்கொள்ளணும். நான் இயேசுவின் வருகையில நான் ஒரு பங்காளியாக மாறணும்.
அதுக்கப்புறம் யாரெல்லாம் கைவிடப்பட்டாங்களோ அவங்க அந்தி கிறிஸ்துவின் காலங்களில் மகா உபத்திரப்படுவார்கள். 666 என்ற முத்திரை பதிக்கப்படும். அது இல்லாம ஒருத்தர் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது ஒவ்வொருடைய வலது கையிலும் நெற்றியிலும் பொறிக்கப்படும். இன்றைக்கு அந்த சிப்ப அது பொறிக்கப்பட்டு பல இடங்களிலே இன்னைக்கு டெமோ வருஷம் நடந்துருக்கு, உலகம் கூட நடக்குது. அது உங்களுக்கும் எனக்கும் வர்றதுக்கு நாள் இல்லை. இயேசு கிறிஸ்து வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அது என்னன்னா அது பல விவரங்கள் இருக்கு, அதை கூட நான் போக விரும்புறேன். சரி, என்ன நடக்குது? நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு வாசிக்கலாமா? எடுக்கிறது வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 34, 36. லூக்கா 24, 34. கர்த்தர் ஒரு எழுதுகிறோம். லூக்கா 24, 34 எடுத்துங்க, வாசிங்க. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து என்று சொல்ல கேட்டு வாசிங்க. சரி, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். 21:34. சாரி, 21:34. பாருங்க. உங்கள் இருதயங்கள் யாருடைய இருதயங்கள்? நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம். பாருங்க, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக உலக சம்பந்தப்பட்ட கவலையினாலும் அதுக்காக கஷ்டப்பட்டு உலகத்துக்காக கஷ்டப்பட்டு பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு செய்யும். உலக கவலையில் அமிழ்ந்து கொண்ட லௌகீக இச்சை. நீங்க லௌகீக இல்ல, முதல் வார்த்தைங்க. பெருந்திண்டியினாலும் என்னது? என்ன பிரியாணி எங்க சாப்பிடலாம், எப்ப என்ன சிக்கன், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. சாப்பாடு தவிர எதுவுமே நினைக்க மாட்டாங்க. பெருந்திண்டி சாப்பிடுறது என்ன நேரம் உங்களுக்கு சாப்பாடு இருக்கணும். பெருந்திண்டி சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. பெருந்திண்டி உங்கள் இருதயம் சாப்பிடாத மனசு இருதயம் சாப்பாடு மேல ஏற்க கூடாது. பெருந்திண்டினாலும் ரெண்டாவது இருக்கு. உலகத்தில் ஏகப்பட்ட வெறியும் வெறியும் இச்சை பலவிதமான வெறியினால நம்முடைய இருதயம் கவலைப்படக்கூடாது. வாசிக்க உலக கவலை, அது என்னாகும் இதாகும், என் எதிர்காலம் என்னாகும், என் பிள்ளை என்ன இருக்க பல கவலைகள். இதெல்லாம் வந்து நீங்க உங்கள் பெருந்திண்டியினாலோ இல்லது வெறியினாலோ இல்ல உலக கவலையினாலும் இருதயம் நிறந்திருந்தால் அந்த நாள் உங்கள் மேல் வந்துச்சுன்னா அதை எச்சரிக்கையா இருங்க. இதுல நீங்க பாரம் அடையக்கூடாது. வாசிங்க 36. ஆகையால் ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் வச்சுக்கீங்களா? வசந்த சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த வசந்த வேண்டாம், வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசு எங்க வருகிறாருன்னு இப்படியே வானத்தை பார்க்க சொல்ற. இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நினைச்சது நடக்க போகுது. இயேசு வர போறாரு, அடையாளம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது, அந்திகிறிஸ்து ஆட்சி வரப்போகுது, பூமியில மகா உபத்திரம் வரப்போகுது, யுத்தங்கள் வரப்போகுது, பஞ்சங்கள் வரப்போகுது, பூமி எதிர்ச்சிகள் வரப்போகுது. இவையெல்லாம் சம்பவிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இதெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதுக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நம்மளால நிக்கணும்ல, அதுக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது காரியம் ஒண்ணே ஒண்ணு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். உலக காரியத்தை சிக்கிறாதீங்க, உலகத்தில் உள்ள வெறியினால சிக்கிறாதீங்க, உலகத்துல எச்சரிக்கையில மாட்டிக்கிறாதீங்க. உலக பிசாசு உங்களுக்கு பலவிதமான கண்ணிகளை கூட உட்படுத்தி உங்களை ஆண்டோட வருகையில வரவிடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு பல காரியங்களை செய்வான். அதுல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என்ன செய்யுமா? விழித்திருக்கிறது. எப்படி விழித்திருக்க முடியாம? யார் விழித்திருக்கிறாங்க?
யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்க தான் செய்ய முடியும். தன்னை காத்துக்கொள்ள, தன் குடும்பத்தை காத்துக்கொள்ள யார் ஜெபம் பண்றவங்க விழிச்சிருக்கிறாங்க. கண்ணை முழிச்சு நைட்டெல்லாம் முடிக்கிறதுக்கு சொல்ல, ஜபத்துல விழிப்புள்ளவர்களாக தனக்கும் தன் குடும்பத்தை குறித்தும் வரப்போகிற கண்ணிகளில் ஆபத்துக்களை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அல்லேலூயா. நம்ம செய்ய வைத்து ஒண்ணுதான். பல காரியங்களை கேட்டோம். எப்ப வருவார், ஏன் வருவார், என்ன நடக்கும், அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், அங்க என்ன இருந்தார், என்ன செய்கிறார், பல காரியங்களை பார்த்தோம். ஆனா நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். எப்படி? ஜெபம் பண்ணி நாம் பல காரியத்தை தேவைகளுக்காக ஜெபத்தை பற்றி சொல்லல. நம்ம ஆத்துமா பாவத்தில் விழாதபடிக்கு, கண்ணியிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, இச்சையிலே மாண்டு போகாதபடிக்கு, உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்து போகாதீர்கள். நீ வார்த்தைகளை சபையில கேட்கறதுனால ரொம்ப நீங்க மேன்மையோட விசேஷமான சந்தேகமே இல்லை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் இழந்து போயிடாதீர்கள். உலகத்துல எத்தனையோ பேர் இதற்கு பெற்றுக் கொள்ளாம இருக்காங்க. நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அதனால இயேசு ஏதோ ஒரு ரீதியில நம்பி வந்திருக்கிறீங்க. உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்துடாது. கர்த்தர் உங்களை முன்குறித்து இந்த இடத்துக்கு, இந்த சபைக்கு கொண்டு நீங்களா வந்தா நினைக்காதீங்க. யாரோ கூட்டிட்டு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக உங்களை வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து உங்களை முன்குறித்து கொண்டு வந்திருக்கிறார். இச்சையிலே விழுந்து மாண்டு போகாதீர்கள். பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் உலக கவலையினாலும் சிக்கிக் கொள்ளாதீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறது அவைகள் அறுக்கிறது பரமபிதா அவைகளையும் பிழை பூட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். காட்டில் உள்ள புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ராஜாவாகிய சாலமோன் முதலாய் அவைகளில் ஒன்றாயிலும் போல உடுத்தி இருந்தது இல்லை. காட்டு புஷ்பத்தை அவர் அப்படி உடுத்தியிருந்தால் உங்களுக்கு இதை செய்வது எவ்வளவு அதிகம். உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளை எதிர்கால கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை ஒப்புவீங்கள். நிச்சயம் ஐயோ என்ன நடக்க போகுது, ஜெபம் பண்ணி விழிக்கிறீர்கள். ஜெபம் 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 அவை மட்டுமே நம்மை பாதுகாக்கும், காப்பாற்றும். மறுபடியும் அந்த வசனத்தை ஆரம்ப வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். அல்லேலூயா. சோதரம். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போறார். ஆயத்தமாகும். சாதாரணமான விளையாட்டு காரியம் கிடையாது. மிகுந்த எச்சரிக்கையோட என்ன செய்யணும்? நம்ம நாட்களை கவனிக்க வேண்டாம். யுத்தம் எப்ப நடக்கும் போது அதெல்லாம் நம்ம பார்க்க சொல்லி ஆர்டர் சொல்ல. ஜெபம் பண்ணி அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விலகுங்க, பிரச்சனைகளுக்கு விலகுங்க. கண்ட வார்த்தைகளே பேசுறாங்களா, வார்த்தை நீங்க பேசாதீங்க. தேவ பிள்ளைகள் என்று எண்ணக்கூடிய காரியத்துல நீங்க உண்மையா இருங்க. உங்களோட இடிச்ச வாயின்னு 10 பேர் சொல்லலாம், சொல்லிட்டு போட்டோம். உங்களை படைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போட்டோம். இயேசுக்காக நில்லுங்கள். இயேசுவின் வார்த்தைகளின் நிமித்தம் நில்லுங்கள். பரிசுத்தமாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகள் உங்களை கரைப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தை உங்களை கரைப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு முன்பதாக நம்ம பைத்தியக்காரர்களை மாறிதான் தென்படுவோம். நம்முடைய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வகைகள் ஒரு நாளில் விளங்கும். அப்படியே கண்களை முழங்காலத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு நான் அளிக்கப்படணும். அவனுடைய கிரியையின்படி நான் அளிக்கப்படணும். என்னோட விட